நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக மாநில கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள், மழைக்கணிப்பு, பேனர் விழுந்து 2 பேர் காயம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்குமான சமத்துவமான மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகிய நோக்கில் புதிய பார்வையில் கல்வி என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வியின் தற்போதைய சூழல், தொலைநோக்கு, கற்பித்தல், மறுசீரமைப்பு, மொழிக் கொள்கை, மதிப்பீட்டு சீர்திருத்தங்கள், ஆசிரியர் பணித்திறன் மேம்பாடு ஆகிய தலைப்புகளின் கீழ் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பள்ளிகளில் தேர்ச்சியினை தீர்மானிக்க ஆண்டு இறுதித் தேர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் முழுமையான கற்றல் பயணத்தை கல்வியாண்டு முழுவதும் பதிவு செய்து தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சியை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பொருள் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் 11ஆம் வகுப்பை மாற்றத்திற்கு தயாராகும் ஆண்டாக மாணவர்கள் கருத வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வியில் தெருக்கூத்து, நடனம், நாடகம் உள்ளிட்டவை கட்டாயமாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி முடித்த மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்பதே திமுக அரசின் இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அவர், IIT-களில் ஒற்றை இலக்கில் இருந்த அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை நடப்பாண்டு 27ஆக அதிகரித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். +2 பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள்ல உயர்கல்வியில் சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 75 விழுக்காடு. இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய இலக்கு 100% உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பதுதான். இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதலே மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ நிறைய கருத்துக்கள் பல இடத்துலேருந்து வந்துச்சு. இதில் ஸோ 11ங்கும்போது இந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். மாணவர்களின் அழுத்தத்தை குறைக்க அரசு விரும்புவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயிலில் ஏற முற்பட்டதால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காட்சிதான் இது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழையிலும் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். கிரிவலம் முடிந்து ஊர் திரும்புவதற்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிய தொடங்கினர். அப்போது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கு பக்தர்கள் முண்டியடித்ததால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பௌர்ணமி போன்ற சிறப்பு நாட்களிலாவது திருவண்ணாமலைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் பிரதான கோரிக்கையாகும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்த பேனர் காற்றில் பறந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை கடல் அலை போல சுருட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 13 மற்றும் 14ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். அவரை வரவேற்பதற்காக அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆம்பூர் புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் பேனரை ஒட்டி வைத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் காற்றில் கிழிந்த அந்த பேனர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது விழுந்தது.
இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அன்புமணி தலைமையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமகவில் தந்தை மகன் பிரச்சினைக்கு மத்தியில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரை தனது அறையில் தனியாக சந்தித்து பேச விரும்புவதாக அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் அன்புமணி நேரில் ஆஜரான நிலையில் உடல்நல காரணங்களால் ராமதாஸ் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொதுக்குழுவை கூட்ட நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளதாக ராமதாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. அன்புமணி தரப்பில் கட்சி விதிகளின்படியே பொதுக்குழு கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையில் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதன்படி திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் நிறைவு நிகழ்ச்சிகளை நடத்தவும் திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அதில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று துரைமுருகன் கூறியுள்ளார். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இதுவரை வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சியை பிடித்த பாஜக நாட்டை தொடர்ந்து ஆள்வதற்கு எத்தனையோ குறுக்கு வழிகளை கையாண்டு வருவதாக விமர்சித்துள்ளார். மேலும் தங்களால் வெற்றி பெறவே முடியாத மாநிலங்களில் ஜனநாயகத்தை அழிக்க பாஜக துடிப்பதாகவும் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 5 மாதங்களில் சுமார் 40 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வானத்திலிருந்து குதித்தார்களா என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாதவர்கள் குறுக்கு வழியில் வெல்லலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், வாக்காளர்களை முறைகேடாக சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய துரைமுருகனுக்கு பதிலளித்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்துவிட்டது. அதனால் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீதிமன்றத்தை நாடி அதிமுக போலி வாக்காளர்களை நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமை முதல் 20ஆம் தேதி வரை 8 இடங்களில் பரப்புரை செய்ய உள்ளதாக மதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநில வாழ்வாதாரம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் மதச்சார்பின்மையை நிலைநிறுத்தவும் வைகோ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி, கடையநல்லூர், கம்பம், திண்டுக்கல், கும்பகோணம், நெய்வேலி, கோயம்புத்தூர், சென்னை ஆகிய 8 இடங்களிலும் தனித்தனி தலைப்புகளில் வைகோ உரையாற்ற உள்ளார்.
தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வெளியேற்றம் தொடர்பாக பிரச்சாரத்தை சனிக்கிழமை தொடங்கும் வைகோ 20ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் சமூக நீதியும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் உரையாற்றி பிரச்சாரத்தை முடிக்கிறார். 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள வைகோ இந்தி ஏகாதிபத்தியம் தொடர்பாக உரையாற்ற உள்ளார். 2026 தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு தலைவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கி வேகப்படுத்தி வரும் நிலையில் வைகோவும் அந்த பட்டியலில் தற்போது இணைந்துள்ளார். இந்தியாவின் மிக நீண்ட சரக்கு ரயில் பயணம், மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலை அமைக்க அனுமதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய இந்த சரக்கு ரயில் பயன்பாட்டிற்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் சந்தௌலியில் நாட்டின் மிகப்பெரிய சரக்கு ரயில் உருவாக்கப்பட்டது. 7 என்ஜின்களுடன் 354 பெட்டிகளை ஒன்றாக இணைத்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிவமைக்கப்பட்ட சரக்கு ரயிலுக்கு ருத்ராஸ்திரா என பெயரிடப்பட்டது. இந்த சரக்கு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்ச்கவாஜா ரயில் நிலையத்திலிருந்து கர்வா சாலை ரயில் நிலையம் வரை இயக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. 200 கிலோமீட்டர் தொலைவை இந்த சரக்கு ரயில் 5 மணி நேரத்தில் சென்றடைந்தது. அதாவது 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சரக்கு ரயில் 1 மணி நேரத்திற்கு சரியாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டுள்ளது. இதற்கு முன்பு 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வாசுகி என்ற சரக்கு ரயில் தான் நாட்டின் மிகப்பெரிய சரக்கு ரயிலாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 2157 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் 46 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடங்களில் கடந்து செல்ல முடியும். மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு மானியம் வழங்குவதற்கு 12,000 கோடி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. எரிவாயு மானியம் வழங்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக 4,200 கோடி ரூபாயும், அசாம் திரிபுரா வளர்ச்சிக்காக சிறப்பு நிதியாக 4,250 கோடி ரூபாயும் வழங்க மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளின் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பாஜகவின் சித்தாந்தம் இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். வாக்கு திருட்டு காரணமாகவே 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றிணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுவது 100% உறுதியானதாக கூறினார். हिंदुस्तान की सारी इलेक्ट्रॉनिक वोटर लिस्ट पिछले 10 साल की हमें दिलवा दे देनी चाहिए. இதனிடையே வாக்கு திருட்டு விவகாரத்தில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை அளிக்க வேண்டும் அல்லது பொய் குற்றச்சாட்டுகள் வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் உலகளாவிய ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அடுத்த மாதத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் தலைமையின் கீழ் இந்த மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மலையாள அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 3000 பக்தர்கள் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து சபரிமலையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உலகளவில் பரப்பும் நோக்கில் இந்த மாநாடு நடைபெறுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை அடுத்த மாதம் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்பதால் இந்த சமயத்தில் பம்பையில் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதல் நாள் ஐயப்பன் வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் 2ஆம் நாள் உச்சி மாநாடு பம்பாவில் அமைக்கப்பட உள்ள பந்தலில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ஆன்மீக மையமாக சபரிமலையை மேம்படுத்தும் வகையிலும் மத நல்லிணக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை குறித்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பவும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக கேரள தேவசம் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் கேரள முதலமைச்சர்களை பங்கேற்க செய்ய முயற்சி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநாட்டிற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது யாத்திரை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமர்வுகளும் இந்த உச்சி மாநாட்டில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது.
இந்தியாவுக்கு 50% அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் ரஷ்யா இந்தியா மாநாட்டுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து ஆயுதம் மற்றும் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாததால் மேலும் 25% வரி விதித்தார். இதனால் ஜவுளி, தோல் உள்ளிட்ட இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தொலைபேசி வாயிலாக அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, புதினுடன் இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் உக்ரைன் போரின் தற்போதைய நிலை குறித்து புதின் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா மாநாட்டுக்கு புதின் வருவதை ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 50% வரி தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே இணக்கமற்ற சூழ்நிலை காணப்படும் நிலையில் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுவது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதினை சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு, பிலடெல்பியாவில் சீன விளக்கு திருவிழா உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ரஷ்ய அதிபர் புதினை வரும் வெள்ளிக்கிழமை சந்திக்க இருப்பதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வரும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். இரு தரப்பிலும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்ட போதும் ரஷ்யா இறங்கி வரவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் இன்றைக்குள் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். மேலும் அந்நாட்டுடன் வணிகம் செய்து வருவதாக கூறி இந்தியாவிற்கு கூடுதல் வரியும் விதித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ரஷ்ய அதிபர் புதினை வரும் வெள்ளிக்கிழமை சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளார். இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு அழைக்க திட்டமிட்டுள்ளதாக புதினின் உதவியாளர் யூரி உஷாகோவ் தெரிவித்துள்ளார். விளக்கு விழாவால் அமெரிக்காவின் பிலடெல்பியாவின் வானம் மாயாஜால வண்ணங்களில் ஒளிர்ந்த காட்சிகளே இவை. துடிப்பான கடல்வாழ் உயிரினங்கள் முதல் 200 அடி நீளமுள்ள டிராகன் வரை வண்ணமயமான விளக்குகள் பிராங்க்லின் சதுக்கம் பகுதியை ஒளிரும் அதிசய பூமியாக மாற்றியுள்ளது. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைவினை விளக்குகள், மந்திர காடுகள், நீருக்கடியில் உலகம் வரையிலான சிக்கலான காட்சிகளை கலைஞர்கள் தத்ரூபமாகவும் ரசனையுடனும் சித்தரித்துள்ளனர். தொடர்ந்து 8வது ஆண்டாக நடைபெறும் இந்த பிலடெல்பியா சீன விளக்கு திருவிழா வழக்கம் போல் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. துருக்கியின் வடமேற்கு மாகாணமான கனகலேயில் காட்டுத்தீ ஏற்பட்டதால் மலைகளிலிருந்து பெரும் புகை கிளம்பியது. மருத்துவமனைக்கு அருகே ஏற்பட்ட காட்டுத்தீயின் தீப்பிழம்புகள் வேகமாக பரவியதால் அதனை விரைந்து அணைக்கும் தீயணைப்புத் துறையினர் முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனால் சுற்றியுள்ள 3 கிராம மக்கள் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். முப்பது தீயணைப்பு வாகனங்களோடு 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு, வனத்துறை மற்றும் மீட்புத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். புகைமூட்டம் விண்ணை முட்டியதால் உள்ளூர் விமான நிலையம் நேற்று இரவு வரை மூடப்பட்டிருந்தது. சீனாவின் பெய்ஜிங்கில் உலக ரோபோ கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட ரோபோக்கள் பார்வையாளர்களை மிரள வைத்தன. நான்கு நாள் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட ரோபோ நிறுவனங்கள் தங்கள் சமீபத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. யூனிட்டி நிறுவனத்தின் ரோபோ குத்துச்சண்டை பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன.
ரோபோக்கள் தனது பேட்டரியை மாற்றிக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இவை 24 மணி நேரமும் தடையின்றி செயல்பட முடியும். குறிப்பாக சிலிக்கான் தோலின் கீழ் பதிக்கப்பட்ட ரோபோக்கள் உயிருள்ள ரோபோ போல் அச்சு அசலாக உருவெடுத்துள்ளது. ரோபோ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எதிர்காலத்தில் மேலும் பல துறைகளில் ரோபோக்களின் பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் மீனவர்களின் வலைகளில் சிக்கிய கடல் சிங்கங்களை பாதுகாக்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள டியூலெனி தீவு பகுதியில் மீன்களை பிடிக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கைகளின் போது மீனவர்களின் வலையில் கடல் சிங்கங்கள் சிக்கி காயமடைகின்றன. இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும் கடல் சிங்கங்களை பாதுகாக்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். கப்பல்கள் மற்றும் விமானங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதிக்கு படகுகள் மூலம் தன்னார்வலர்கள் சென்றனர். 9 நாட்கள் அந்த தீவு பகுதியில் தங்கியிருந்து சுமார் 83 கடல் சிங்கங்களை காப்பாற்றி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.